ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாப்டர் 3. சாப்டர் 3ல இன்புட் அவுட்புட் அண்ட் கேஸ்டிங். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஒரு 2 வேரியபிள் அசைன் பண்ணுவோம். இவான்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுவோம். இவான்னு ஒரு நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு இவான்ற வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஏஜ் ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்டிஜர் 28 அப்படின்ற இன்டிஜரை அசைன் பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ்வலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான், பட் இங்கே ஆடாக நம்ம எஃப் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது எப்படின்றது பாருங்க. ஜஸ்ட் நம்ம டபுள் கோட்ல போடுற மாதிரி தான், பட் இந்த இடத்துல எஃப்ன்றதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க, இது மாதிரி போட்டுக்கோங்க. இதில் மை நேம் இஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும், மீன் ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபிக்ஸடாக நம்ம பிரிண்ட் ஆகும். இதில் நேமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும், இந்த வேரியபிளை அசைன் பண்ணணும். ஸோ ஐ மீன் எப்படின்னா மை நேம் இஸ் யுவராஜ் அண்ட் ஐ எம் 28 years old அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகும். அதை வந்து நம்ம இங்கே வேரியபிள் அசைன் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம வந்து நேம் அப்படின்னு இங்கே போடக்கூடாது. போட்டால் அது வந்து நார்மலாக ஸ்ட்ரிங் மாதிரி பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேர்லி பிரேசஸ் அந்த ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி அதுக்குள்ளே அந்த வேரியபிள் அசைன் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மை நேம் இஸ் அப்படின்றது ஃபிக்ஸடாக பிரிண்ட் ஆகும். நேம்ன்றது மேலே உள்ள வேரியபிளோட வேல்யூ வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். நேம்ன்ற வேல்யூ வந்து அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஐ எம் கேர்லி பிராக்கெட் ஏஜ் இந்த வேரியபிள் உள்ள அசைன் பண்ணி இயர்ஸ் ஓல்ட் அப்படின்றது போடும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்? மை நேம் இஸ் யுவா அண்ட் ஐ எம் 28 years old அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து டைனமிக்காக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ சிவா அப்படின்னு நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணாலும் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த இது ரெண்டும் டைனமிக்காக இருக்கும், இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி வேணால் டைனமிக்காக உங்களால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து டெவலப்மெண்ட் பர்பஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள நீங்கள் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸை மேலே வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு எஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கேர்லி பிராக்கெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வேரியபிள் அசைன் பண்ணீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அது பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இன்புட். ஒரு இன்புட் யூசர் யூசர்கிட்ட வந்து இன்புட் எப்படி வாங்குது? ஸோ சேம் தான், நேம். நீங்கள் யூஸ்வலாக டைரெக்டாக அசைன் பண்ணுறது பதில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஃபங்க்ஷன் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்புட் இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம ஜஸ்ட் இன்புட் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் கொடுத்துட்டு நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் அது மாதிரி செல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜஸ்ட் நான் யுவராஜ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா பிரிண்ட் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி யூசர்கிட்ட இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதே கொஞ்சம் வேறு மாதிரி நீட்டாக பிரிண்ட் பண்ணிப்பாங்க. இதுக்குள்ளே நான் ஒரு டபுள் கோட் மூவ் பண்ணி என்டர் யுவர் நேம் அப்படின்னு யூசர் இன்புட் வாங்குறேன். ஸோ யூசர் வந்து தெரியும் நம்ம என்ன இன்புட் கேட்குறாங்க அப்படின்றது அவங்க தெரியணுன்றதுக்காண்டி இது மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி பிரிண்ட் எதை பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்லேயும் நம்ம வந்து எதை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இன்புட் ஒரு நேம் வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதுக்கு இன்புட் வாங்குறீங்க. இன்புட் வாங்கும்போது அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு வேர்டிங்ஸ் கொடுக்குறீங்க. என்டர் யுவர் நேம் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்புட் வந்து இந்த நேமை காமிச்சு அது இன்புட் வாங்கி வேரியபிளில் சேவ் பண்ணும். ஸோ கீழே பிரிண்ட் பண்ணும்போது வெல்கம் அப்படின்னு போட்டுட்டு அந்த நேமை கீழே ஒரு ஐட்டமாக பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் போட்டிருக்கீங்க வெல்கம் கமா செப்பரேட்டட் பை அந்த வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கீங்க நேம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுன்றதை இப்போ பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ராஜ் அப்படின்னு போடுற இன்புட் வாங்கிட்டு கீழே பிரிண்ட் பண்ணும் வெல்கம் யுவராஜ். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாங்கா இன்புட் வாங்கிச்சு. இப்போ என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்டு இன்புட் வாங்குது. திரும்ப என்டர் அடிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இங்க இன்புட் வாங்குறீங்க. இந்த நேம் அசைன் பண்ணி வாங்குறீங்க. பிளாங்கா வாங்காம நேம் அசைன் பண்ணீங்க. என்டர் நேம்ன்றது இங்க கீழே கேட்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பக்கத்துல நம்ம யுவராஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி என்டர் அடிச்சோம்னா கீழே பிரிண்ட் ஆகும்போது வெல்கம் யுவராஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி நம்ம பிரிண்ட் பண்றது. டேட்டாவும் இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு நேம் அசைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ் அசைன் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி அசைன் பண்ணிட்டு நம்ம அதை இன்புட்டா அதை யூசர்கிட்ட காமிச்சு இன்புட்டா வாங்கி அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஐட்டம்ஸா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீட்டா வெல்கம் கமா நேம் கொடுக்கறதுனால இந்த இன்புட்டை இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல அசைன் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது வெல்கம் யுவராஜ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கேஸ்டிங் மாதிரி தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த இடத்துல ஏஜ்ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்புட் வாங்குறேன். இன்புட் வாங்கிட்டு அவரோட டைப்பை செக் பண்ணனா டைப்பை செக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இங்கே டைப் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கிக்குது. ஸோ இன்புட் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ அதை டைப் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ண முடியும். அப்படின்னா இதை வாங்கிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏஜ் அந்த வேரியபிளை உள்ள அசைன் பண்ணி கீழே திரும்ப பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். இன்புட் வாங்குவோம், ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும் போது ஸ்ட்ரிங்காக பிரிண்ட், அதுக்கப்புறம் அதை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி திரும்ப பிரிண்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து இன்டிஜராக மாறிடும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று டேரெக்டாக அசைன் பண்ணி டேரெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம், கேஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் வாங்குறீங்க, இன்புட் வாங்கி இதை ஸ்டோர் பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணி அதோட டைப்பை செக் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ள ஏஜை உள்ள அசைன் பண்ணீங்கன்னா திரும்ப அதே நேம்லேயே திரும்ப அசைன் பண்ணிக்கிறீங்க. அசைன் பண்ணீங்கன்னா அதை அசைன் பண்ணி அதை கன்வெர்ட் ஆச்சுன்னா அது வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகுது. ஒரு நோட், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை மட்டும் தான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ஸை கன்வெர்ட் பண்ணாது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வேர்ட் கொடுத்தோம்னா அது எரர் அடிக்கும் கண்டிப்பாக. அதனால இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம். அப்படின்னா டேரெக்டாக இன்புட் எடுக்கும் போதே நீங்கள் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணலாம். இன்டிஜர் ஆஃப் இன்புட் டபுள் ஸ்ட்ரிங் போட்டு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ற ஒரு கோட் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டிஜராக பிரிண்ட் ஆகும். டேரெக்டாகவே இன்டிஜராக பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரியும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யூசர்கிட்ட வந்து வாங்கும்போது அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டைனமிக்காக பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கேஸ்டிங் போகலாம். இன்டிஜர்ஸ் கேஸ்டிங் பண்ணி இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் ஒரு இன்ட் வேல்யூவை போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் ஆல்ரெடி அது வந்து இன்டிஜராக இருக்கு. நெக்ஸ்ட் ஒய் போட்டு இன்ட் ஆஃப் 2.8 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 3. ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி இந்த நியூமரிக் டைப்பாக தான் இருக்கு. பட் நம்ம அதையும் நம்ம காஸ்டிங் பண்ண முடியும் இன்டிஜராக ஃபார்மட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இன்டிஜர் தான் இருக்கு, அதையும் நான் இன்டா கன்வெர்ட் பண்றேன். 2.8 ஃப்ளோட்டா இருக்கு.
ரெண்டுமே நியூமரிக் டைப் தான். பட் இது இன்ட்டா இருக்கு, அதையும் இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளோட்டா இருக்கு, நம்ம அதையும் இன்ட்டா கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, பட் நம்பர், இது வந்து நம்பர், அதையும் நம்ம இன்ட்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ டைப் செக் பண்றோம், அதை பிரிண்ட் பண்ணியும் பார்ப்போம். print x, அடுத்து நம்ம y z பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அதோட டைப்பை பிரிண்ட் பண்ண போறோம். இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த இன் ஃபங்க்ஷன் எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணுன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டா இருந்தாலும் அதை இன்ட்டா கன்வெர்ட் பண்ணும், ஃப்ளோட்டா இருந்தாலும் இன்ட்டா கன்வெர்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் நம்பரா இருந்தாலும் அதை இன்ட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க வந்து இன்ட்டா இருக்கிறது ஆல்ரெடி இன்ட்டா இருக்கனால திரும்ப இன்ட்டாவே பிரிண்ட் பண்ணிடுது, டெசிமல் இல்லாம. இது ஃப்ளோட்டா இருக்கு, அதை இன்ட்டா பிரிண்ட் பண்ணும்போது அது டெசிமல் போயிருது. இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, அதையும் நீங்க இன்ட்டா கன்வெர்ட் பண்றதுனால சிங்கிள் நம்பரா பிரிண்ட் ஆகுது. அதோட டைப் வந்து கீழே வருது. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன மாதிரி இதுல நீங்க அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ளோட்ஸ். ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க கீழே போட்டுக்கிறேன், டைரக்டா அசைன் பண்ணிட்டேன். இங்க வந்து என்ன நடக்குதுன்றத சொல்றேன். ஃப்ளோட் ஆக்சுவலாக அது ஒன்று வந்து ரெண்டுமே இன்டிஜராக இருக்கு. மேலே உள்ளதும் ஒய் எக்ஸும் ஒய்யும் அசைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து நியூமரிக் டைப் தான். ஆனால் இது மேலே உள்ளது இன்டிஜராக இருக்கு, கீழே உள்ளது ஃப்ளோட்டாக இருக்கு. கீழே இசட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கு, டபிள்யூ ஸ்ட்ரிங் தான் இருக்கு. பட் இசட்ல ஒரே நம்பர் தான் இருக்கு, அதாவது சிங்கிள் நம்பரா இருக்கு. டபிள்யூல வந்து டெசிமல் நம்பரா இருக்கு. ஸோ மேலே உள்ளது ஆல்ரெடி நியூமரிக் டைப்பு, கீழே உள்ளது ரெண்டும் ஸ்ட்ரிங் டைப்பு. இந்த நியூமரிக் டைப் வந்து மேலே உள்ளது ஆல்ரெடி இன்ட்டா இருக்கு, செகண்டா இருக்கிறது மேலே உள்ளது இன்ட்டா இருக்கு, செகண்டா இருக்கிறது ஆல்ரெடி ஃப்ளோட்டா இருக்கு, தேர்டா இருக்கிறது ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஆனால் நம்பரா இருக்கு, 3 இருக்கு. ஸ்ட்ரிங் டபுள் கோட்டுக்குள்ள 3 இருக்கு, இதே மாதிரி டபுள் கோட்டுக்குள்ள 4.2 இருக்கு. இது கன்வெர்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம், என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ நல்லா பாருங்க, இது ஆல்ரெடி ஒன்றுன்றது சிங்கிள் டிஜிட் நம்பர், டெசிமல் கிடையாது. ஸோ அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 1.0 பிரிண்ட் ஆகுது. செகண்டாக இருக்குது 2.8, ஆல்ரெடி ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ அதை ஆஸ் யூஸ்வல் அப்படியே வச்சுக்குது. 3 இருக்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 3.0 வந்துடுது. 4.2 ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ தான், பட் அது ஸ்ட்ரிங்குள்ள இருக்குது, அதை வந்து டைரெக்டாக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அதோடைய டைப்ஸ் கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை மைனர் மிஸ்டேக் பண்ணால் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணது கஷ்டமா இருக்கும். ஸோ அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங், மூணுமே நீங்க ட்ரைவ் பண்ணுங்க. பிட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ இங்கேயும் அதான் பண்றேன். என்ன பண்றேன், எக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் str போட்டு s1 அப்படின்னு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் இதில் டபுள் கோட்டுக்குள்ள இருக்கு, ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு, ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு. செகண்டா இருக்கிறது ஒரு நம்பர், அது வந்து இன்டிஜரா இருக்கு. தேர்டா இருக்கிறது நம்பர் தான், பட் டெசிமல், அது வந்து ஃப்ளோட்டா இருக்கு. ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல், இன்ட் அப்படின்னா டெசிமல் இல்லாம இருக்கும் தான் இன்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்பர்ஸ்னா நியூமெரிக் டைப்பு, சிங்கிள் நம்பரா இருந்துச்சுன்னா இது மாதிரி, டபுள் கோட் இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து இன்டிஜர், இது மாதிரி டெசிமல்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளோட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை பிரிண்ட் பண்ணும்போது முதல் இருக்கிறது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கா இருக்கனால அதை திரும்ப ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ அதோட பிரிண்ட் வேல்யூ S1 பிரிண்ட் ஆயிடுச்சு, அதோட ஸ்ட்ரிங் தான். செகண்டா இருக்கிறது நம்பரா இருக்கு, ஐ மீன் இன்டிஜரா இருக்கு, அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணா அதுவும் ஸ்ட்ரிங்கா மாறிடும். பிரிண்ட் டைப் பிரிண்ட் ஆகும், அதுவும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதோட டைப் ஸ்ட்ரிங். கீழே இருக்கிறது ஃப்ளோட்டா இருக்கு, இசட் வந்து ஃப்ளோட்டா இருக்கு, அதையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இசட்ல அசைன் பண்ணிட்டீங்க. அதோட பிரிண்ட் வந்து 3.0 அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆஸ் யூஸ்வல் எப்படி இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகுது, ஆனால் அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் கேஸ்டிங்ஸ். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லைன் பை லைன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.